Hi students, welcome to Chem-Free tutorial. In this video, we are going to see Class 3 Environmental Studies Unit 4 Chapter 10 This World of Things. Already Unit 1ல 3 chapters படிச்சிருக்கோம். Unit 2ல 3 chapters படிச்சிருக்கோம். Unit 3ல 3 chapters. Next Unit 4ல 3 chapters இருக்கு. அது Chapter 10 This World of Things அப்படின்ற டாபிக்லையும், Chapter 11ல Making Things அப்படின்ற டாபிக்லையும், Chapter 12ல Taking Charge of Waste அப்படின்ற டாபிக்லையும் நம்ம இந்த யூனிட்டை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் 10 அப்படின்றதுல திஸ் வேர்ல்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா இந்த உலகம் எதால் ஆனது, பொருட்களால் ஆக்கப்பட்டது, பொருட்களின் உலகம் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த லெசனை பார்க்க போகிறோம். லெட்ஸ் டேக் எ லுக் அரவுண்ட் அஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை பற்றி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு குஷி ரீச் த ஸ்கூல் ஏர்லி. ஓகே, குஷின்ற ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு கேர்ளு ஸ்கூலுக்கு ஏர்லியராக வந்துட்டா. ஏர்லி அப்படின்னா சீக்கிரமாகவே வந்தாச்சு. சன்லைட் ஷோன் த்ரூ த விண்டோஸ் அண்ட் த கிளாஸ் ரூம் லுக்டு பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல். சன்லைட், சூரிய வெளிச்சம் என்ன வருது, கிளாஸ் ரூமுக்குள்ளே ஜன்னல் வழியாக வர்றதை பார்க்குறதுக்கு அவளுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சூரியத்தோட பிரைட்டான வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு அவளுக்கு சன்லைட் வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறதுக்கு, கிளாஸ் ரூமை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இயற்கையை ரசிச்சா. குஷி வாண்டட் டு கேப்சர் தி சீன் இன் எ பிக்சர். அவளுக்கு அதை படம் பிடிக்கணும் போல் இருந்தது. உடனே அவள் என்ன பண்ணா, நோட் புக்கை எடுத்துகிட்டு அதை ட்ரா பண்ண ஆரம்பித்தா. இயர் இஸ் வாட் ஷீ ட்ரீவ். கேன் யூ நேம் தி திங்ஸ் தட் குஷி ஹேஸ் ட்ரான் ரைட் இன் த பாக்ஸ் கிவன். ஓகே, கேன் யூ நேம் த திங்ஸ், அவள் என்னென்ன ட்ரா பண்ணியிருக்கா அப்படின்றத அந்த பிக்சரை பார்த்து நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. அதில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்னலாம் இருக்குது, அவள் ட்ரா பண்ண அந்த பிக்சரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பல்ப் இருக்குது, நெக்ஸ்ட்டு பிளாக் போர்ட், நெக்ஸ்ட்டு டோர், நெக்ஸ்ட்டு சேர், டேபிள். இந்த சைடு வந்தோம்னா ஸ்விட்ச் போர்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு விண்டோ. நெக்ஸ்ட்டு இந்த விண்டோக்கு வழியாக வெளியில் என்ன இருக்குது, ஒரு ட்ரீ இருக்குது. ட்ரீல மேலே என்ன இருக்குது, ஒரு பேர்டு உட்காந்துட்ருக்கு. நெக்ஸ்ட்டு கீழே என்ன இருக்குது, ராக்ஸ் இருக்குது. மேங்கோ ட்ரீயாக இருக்குது, மேங்கோஸ் இருக்குது அந்த ட்ரீயில். நெக்ஸ்ட்டு கீழே என்ன இருக்குது, கிளாஸ் ரூமுக்குள்ள போர்டுக்கு கீழே என்ன இருக்குது, ஒரு மேட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு டு யூ சி த விண்டோ கிளாஸ் ஒய் ஆர் ஒய் நாட். அப்போ என்ன, விண்டோ கிளாஸை பார்க்க முடியுமா கிளாஸ் ரூமில் இருந்துன்னு சொல்கிறாங்க. எஸ், ஐ கேன் சி த்ரூ த விண்டோ கிளாஸ் பிகாஸ் இட் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். டிரான்ஸ்பரண்ட்னா என்ன, ஒளி ஊடுருவக்கூடிய மெட்டீரியல் தான் என்னன்னு சொல்லணும் நம்ம, டிரான்ஸ்பரண்ட். ஆமாம், என்னால் பார்க்க முடியும். இட் அலவுஸ் த லைட் டு பாஸ் த்ரூ. அது என்ன பண்ணும், ஒளியை ஈஸியாக உள்ளே அனுப்பும். அதால் ஆன்சர் எஸ், ஐ கேன் சி த்ரூ த விண்டோ கிளாஸ் பிகாஸ் இட் இஸ் எ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், இட் அலவுஸ் த லைட் டு பாஸ் த்ரூ அப்படின்ற ஆன்சரை இதுக்கு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கிளாஸ் ரூம். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம்னா என்னென்னு சொல்லுவோம், வகுப்பறை. உன்னோட வகுப்பறையை பற்றி நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கிளாஸ் ரூம். ட்ரா எ பிக்சர் ஆஃப் யுவர் கிளாஸ் ரூம் இன் யுவர் நோட் புக். லேபிள் த திங்ஸ் தட் யூ ஹேவ் ட்ரான். உடனே நீ குஷி வரைஞ்ச மாதிரியே நீ உன்னோட கிளாஸ் ரூமை ட்ரா பண்ண. எதில், உன்னோட நோட் புக்கில் ட்ரா பண்ணி, அதே மாதிரி உன்னோட கிளாஸ் ரூமில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குஷி இஸ் கியூரியஸ். குஷி என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அவளுக்கு ஆர்வம். கியூரியஸ்னா ஆர்வம். வேர் ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ் கம் ஃப்ரம். உடனே ஆயிடுச்சு அவளுக்கு, இந்த பொருளை எங்கேருந்து இதெல்லாம் எங்கேருந்து கிடைச்சது. ஊ ஆஸ் மேடு தம். இதை உருவாக்கியவங்கெல்லாம் யார். வாட் ஏர் தே ஆல் மேட் ஆஃப். எதால் ஆனது. ஷீ தாட். உடனே அவள் யோசிச்சா. லெட் அஸ் ஹெல்ப் குஷி ஃபைண்ட் அவுட். நம்ம என்ன பண்ணோம், குஷிக்கு ஹெல்ப் பண்ணுவோம். த டேபிள் அண்ட் சேர். அவள் கிளாஸில் இருக்கிற அந்த டேபிள் அண்ட் சேர்லாம் எதால் ஆனது, ஆர் மேட் ஆஃப் வுட். வுட்னா என்ன, மரத்தால் ஆனது. The table and chair are made of wood. Where do we get wood from? நம்மளுக்கு wood, மரம் எதிலிருந்து கிடைக்குது. மரம் எதிலிருந்து கிடைக்குது. We can get wood from எதிலிருந்து, plants இருந்து தான் கிடைக்குது. பெரிய பெரிய மரத்தெல்லாம் வெட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் செய்வாங்க. சேர், டேபிள் இதெல்லாம் பண்ணுவாங்க. The hinges, nails and latches of the door are made of some metal. ஓகே, சேரு, டேபிள் இதெல்லாம் மரத்தில் செய்கிறாங்க. ஆனால் ஹிஞ்சஸ் அப்படின்னா மூட்டு. எதுக்கும் அந்த வாசக்காலுக்கும் கதவுக்கும் இணைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் மூட்டுன்னு சொல்லுவாங்க, கீழ் மூட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுவும் நெயில்ஸ் அப்படின்னு நமக்கே தெரியும், ஆணி. அண்ட் லேச்சஸ் அப்படின்னா தாழ்பால். ஆஃப் த டோர்னால் எதுன்னு சொல்லுவோம், கதவு. ஆர் மேட் ஆஃப் சம் மெட்டல். இதெல்லாம் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் இது எதால் ஆனது, மெட்டலால் ஆனது. மெட்டல் அப்படின்னா தமிழில் உலோகம். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெட்டல்ஸ் ஆர் கேர்ஃபுல்லி எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் சர்டன் ராக்ஸ் அண்ட் செடிமெண்ட். மெட்டல்ஸ்னால் உலோகங்களை எப்படி கிடைக்குது, நமக்கு உலோகங்கள் எப்படி கிடைக்குது, மெட்டல்லாம் நம்மளுக்கு எப்படி, நம்ம வீட்டில் நிறைய மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வெசல்ஸ் எல்லாமே என்னென்னு சொல்லலாம், அலுமினியம், காப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே என்னது, மெட்டல். ஈவன் நம்ம போடுற ஜுவல்லரிஸ் கூட என்ன சொல்கிறோம்,
கோல்டு, சில்வர், இது எல்லாமே என்னென்னு சொல்ல நம்ம மெட்டல். அலுமினியம் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுற நிறைய மெட்டல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த மெட்டல்லாம் எங்கேருந்து வருது, அப்போ எங்கேருந்து எடுக்கிறாங்க, எக்ஸ்ட்ராக்டட்னா எடுக்கிறது ஃப்ரம் சர்டன் ராக் அண்ட் செடிமெண்ட் டக் அப் ஃப்ரம் இன்சைட் த எர்த், பூமிக்கு அடியிலேருந்து என்ன பண்ணிக்காங்க, தோண்டி எடுக்கிறது. அப்போ ஓர் அப்படின்னா தாதுக்களாக இருக்குது, அந்த தாதுக்களாக பூமியில் இருக்கிறத தோண்டி எடுத்து அதை என்ன பண்ணுறாங்க, பிரித்து எடுத்த பிறகு அது மெட்டலாக பியூரிஃபை பண்ண பிறகு அது மெட்டலாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ யூ நோ அப்படின்ற டாப்பிக்கில். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2, ஸ்பாட் த மெட்டல். Find as many things or parts of things that are made of metal. Which metal do you recognize around you? அப்போ find as many things or parts of the thing. ஓகே, நீ எவ்வளோ பார்த்துருக்க, ஓகே, as many things நிறைய பார்த்துருக்கியா இல்லை கொஞ்சம் பார்த்துருக்கியா, ஓகே, that are made up of metals. Which metals do you recognize around you? உன்னை சுற்றி இருக்கிற மெட்டல் உனக்கு என்ன மெட்டல் அப்படின்றது தெரியுமா? If you don't know the name of the metal, ask your friends or an elder. Make a list of these metals in your notebook. உடனே உனக்கு தெரியலனா உன்னோட ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை பெரியவங்களையோ கேட்டு தெரிஞ்சுக்கோ. மேக் எ லிஸ்ட் ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ் இன் யுவர் நோட்புக். இதை என்ன பண்ண, நோட்புக்கில் எழுது. இப்போ நமக்கே தெரியும் டெய்லி யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எதால், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்கிறோம். அப்போ வெசல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதே மாதிரி ஜுவல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் கோல்டு அண்டு சில்வர்னு சொல்லலாம். அதே மாதிரி டோர் ஹிஞ்சஸ் இப்போ பார்த்தோம் இல்லையா, மேட் அப் ஆஃப் எதுன்னு சொல்லலாம், அயன் அண்டு ஸ்டீலுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நெயில்ஸ் மேட் ஆஃப் என்னன்னு சொல்லலாம், நம்ம நெயில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் என்னன்னு சொல்கிறோம், அயன். நெக்ஸ்ட் காயின்ஸ், ஓகே, டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த காயின்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப், நாணயங்கள் எல்லாமே மேட் அப் ஆஃப் அலாய்ஸ்ன்னு சொல்லலாம். அலாய் அப்படின்றதுனா என்னென்னா 2-3 உலோகம் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்லணும், அலாய். இங்கே என்னென்னு சொல்கிறோம், காயின் அப்படின்ற நாணயங்கள் எதால் ஆனதுன்னா காப்பர், ஜிங்க், நிக்கல் அப்படின்ற 3 உலோகங்களால் ஆனது தான் அந்த காயின். அதுக்கு பேர் தான் அலாயின்னு சொல்லும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு வர வாட்டர் பாட்டில் நிறைய பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவாக்கணும், ஆனால் பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் எதை தான் கொண்டு வரணும், மேட் ஆஃப் ஸ்டீல் பாட்டில்ஸ் தான் கொண்டு வரணும். நெக்ஸ்ட், வாட் ஆர் அதர் things in the classroom such as mats, bulbs and electric switches made of. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, மீதி கிளாஸ் ரூமில் இருக்கிற பொருள் எது, மேட், கீழே ஒரு மேட் போட்டிருக்காங்களே ஸ்டூடெண்ட்ஸ் உட்காரதுக்காக. சில இடத்துல டேபிள் சேர் இருக்கும், சில இடத்துல மேட் இருக்கும். அப்போ மேட்ஸ், பல்ப்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ் மேடப்பா, இதெல்லாம் எதால் ஆனது. இப்போ நம்மளே சொல்லலாம் மேட்ஸ் மேடப்பா என்னன்னு சொல்லலாம். சிலது காட்டனாக இருக்கலாம், நைலானாக இருக்கலாம், காயராக இருக்கலாம், ரப்பராக இருக்கலாம் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், பல்ப்ஸ் ஆர் மேடப்பா, நமக்கே தெரியும் பல்ப்ஸ் எது, கிளாஸ் அண்ட் ஃபிலமெண்ட், அதுக்குள்ளே ஒன்று இருக்கும் இல்லையா, டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி மெட்டல் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் ஸ்விட்சஸோட மேலே பார்த்தோம்னா என்ன இருக்கும், பிளாஸ்டிக்காக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, அயன் அண்டு காப்பர். ஸோ எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ் ஆர் மேட் ஆஃப் எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ் ஆர் மேட் ஆஃப் பிளாஸ்டிக், அயன், காப்பர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சீ த்ரூ மெட்டீரியல். அப்போ பொருட்களின் மூலம் பார்க்கறது. சீனா பார்க்கறது, மெட்டீரியல்னா பொருட்கள். அப்போ பொருட்கள் மூலமாக பார்க்கறது. குஷி வாஸ் சிட்டிங் அட் அர் டெஸ்க். ஓகே, குஷி என்ன பண்ணாங்க, உட்காந்துட்ருக்காங்க, எங்கே மேசை மேலே உட்காந்துட்ருக்காங்க. ஷீ குட் see a ட்ரீ லேடன் வித் பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ். உடனே அவள் பார்க்குறா, ஜன்னல் வழியாக பார்க்குறா, ஒரு என்ன இருக்குது, ஒரு ட்ரீ அழகாக லேடன் அப்படின்னா சுமந்து இருக்குது. எதை சுமந்து இருக்குது, பியூட்டிஃபுல் ஃப்ளார்ஸ். ஓகே, ஒரு அழகான பூக்கள் அது சுமந்து இருக்குது. ஷீ ரீச்ட் அவுட் டு டச் தம். உடனே எழுந்து போயிட்டு அதை தொடணும்னு நினைக்கிறா. ஹர் ஹேண்ட்ஸ் டச் த கிளாஸ் பேன். ஆனால் அவள் கை எதை தொட்டது, கிளாஸ் பேன். ஓகே, கண்ணாடியாலான அந்த விண்டோவோட பேனை தொடரா. ஓகே, கண்ணாடியாலான அந்த விண்டோவை தொடரா. அட் ஃபர்ஸ்ட் குஷி டிட் நாட் நோட்டீஸ் த விண்டோ பேன். ஃபர்ஸ்ட் அவள் என்ன பண்ணலை, அங்கே விண்டோ பேன் இருக்குன்றதே அவள் கவனிக்கலை. ஓகே, உடனே அந்த ஃப்ளவர்ஸை பார்த்த உடனே அதை போய் தரிக்கணும் போகிறா. அப்புறம் பார்த்தா ஒரு விண்டோ, ஜன்னல் வெளியில் தான் அது இருக்குது. தே வர் மேட் அப் ஆஃப் கிளாஸ் அண்ட் ஷி ரியலைஸ் தட் ஷி ஹேட் பீன் ஏபிள் டு see the flowers and trees through the glass. அப்புறம் தான் அவள் நினைக்கிறா, ஓ, இந்த கண்ணாடியோட வெளியிலேருந்து தான் இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே கிளாஸ் ரூமிலேருந்து கண்ணாடியோட வெளிப்புறத்தில் தான் இருக்குது, உள்ளுக்குள்ளே இல்லை, நம்ம டச் பண்ணுற அளவுக்கு அது இல்லை அப்படின்றத அவள் பார்க்குறா. டஸ் யுவர் விண்டோ ஹாவ் எ கிளாஸ் பேன். ஓகே, உன்னோட விண்டோவுக்கு கண்ணாடியால் ஆக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், குஷிஸ் விண்டோ ஹாஸ் எ கிளாஸ் பேன். ஆமாம், கிளாஸ் பேனாக கண்ணாடியால் ஆக்கப்பட்டது அவளோட விண்டோ. கேன் யூ see through it அப்படின்னு சொன்னான். எஸ், ஷீ could see through it. ஆமாம், அவளால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட், what do you see? Kushi could see beautiful flowers, chirping birds, mountains through the glass window. ஓகே, அப்போ என்ன, குஷி எதை பார்க்குறா, ஜன்னல் கண்ணாடி வழியாக ஃப்ளார்ஸ், பியூட்டிஃபுல் அழகான பூக்களை பார்க்குறா. அதே மாதிரி பறவைகள், சிர்பிங் பேர்ட்ஸ் அப்படின்னா பறவைகள் அழகாக கிச்சுன்னு சத்தம் போட்டுட்ருக்கு. நெக்ஸ்ட்டு மலைகளை பார்க்குறா, த்ரூ த ஜன்னல் கண்ணாடி மூலமாக அவள் இதெல்லாம் பார்க்குறா அப்படின்றத ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 3, சீயிங் த்ரூ திங்ஸ். அப்போ பொருட்களின் மூலம்
திங்ஸ் அப்படின்னா பொருட்கள், பொருட்கள் மூலமாக பார்க்கறது. அப்போ எதெல்லாம் பொருட்கள் மூலமாக பார்க்கலாம் அப்படின்னா, கலெக்ட் எ ஃபியூ ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் யுவர் சரௌண்டிங்ஸ். ஓகே, ஸ்மால் ஆப்ஜெக்ட், சின்ன சின்ன பொருட்கள், உங்களை சுற்றி இருக்கிற வெவ்வேறு விதமான சின்ன சின்ன பொருட்களை நீங்கள் சேகரிங்க. ஓகே, எதெல்லாம் லைக் பாட்டிலாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம், கிளாத்தாக இருக்கலாம், யுட்டென்சில்ஸ்னால் பாத்திரங்களாக இருக்கலாம். லுக் அட் எ லைட் பல்ப் ஆர் எ கேண்டில் ஃப்ளேம் த்ரூ தேம். உடனே அந்த படத்தில் பார்த்துருக்காங்க இல்லையா, ஒரு பாட்டில் மூலமாக ஒரு கேண்டில் எரியறதை பார்க்குறது. பிக்சரில் பாரு, அழகாக கொடுத்துருக்காங்க பாரு. ஃபஸ்ட்டு பேப்பர் வழியாக ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்ருக்காங்க. பேப்பர் மூலமாக ஒரு பாய் அதை பார்க்குறான். அதே மாதிரி அதே பாய் என்ன பண்ணுற, பாட்டில் மூலமாகவும் அந்த கேண்டில் எரியறதை பார்க்க சொல்கிறாங்க. யூ கேன் see through some objects very clearly. You can partially see through some others while you cannot see through some objects at all. சிலதை என்ன பார்க்க முடியும், கிளியராக பார்க்க முடியும். கிளாஸ் மூலமாக பார்க்கும்போது பொருள் என்னவா இருக்கும், எரியிற கேண்டில் எரியறது அழகாக பார்க்கலாம். அதே மாதிரி பேப்பர் மூலமாக பார்க்கும்போது என்ன இருக்கும், கொஞ்சம் லைட்டாக பார்க்கலாம். ஆனால் சில பொருட்கள் மூலமாக பார்க்கும்போது, இப்போ வால் மூலமாக, இப்போ வால் ஒரு செவர் இருக்குது, செவரை தாண்டி நமக்கு என்ன இருக்குது, ஒரு கேண்டில் எரிஞ்சிட்ருக்கு, நம்ம இந்த பக்கம் இருக்கும், பார்க்க முடியும்னா பார்க்க முடியாது, சிலதை பார்க்க முடியாது. ஆர்டர் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் தோஸ் யூ கேன் see through clearly to those you cannot see through. அப்போ எதெல்லாம் பார்க்க முடியும், எதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்றத என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் 3 டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு see through clearly, எதெல்லாம் கரெக்டாக நல்லா பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு see through partially, கொஞ்சம் தான், பகுதியாக கொஞ்சம் தான் பார்க்க முடியும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்க்கவே முடியாது அப்படின்றத எழுதலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் பேன் மூலமாக ஈஸியாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் ஷீட், கிளாஸ் பேன் அப்படின்றது நான் கண்ணாடி. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் ஷீட் மூலமாக ஈஸியாக we can see through. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் ரேப் பேப்பர் மூலமாக. நெக்ஸ்ட்டு ஸ்பெக்டக்கிள்ஸ், கண்ணாடி, நம்ம மூக்குக்கு போடுறோம் இல்லையா, அந்த மூக்கு கண்ணாடி தான் சொல்லுவோம், ஸ்பெக்டக்கல்ஸ்னு சொல்லுவோம். இது மூலமா ஈஸியாக நம்ம என்னது கேண்டில் எரியறதை பார்க்கலாம். see through partially, லைட்டாக தான் பார்க்க முடியும். ஏதோ ஒரு பொருள் எரியுதுன்றது மட்டும்தான் தெரியும், பட் கிளியராக தெரியாது. அதுதான் என்னென்னு சொல்கிறோம், பார்ஷியலி. ஒன்று பட்டர் பேப்பர் மூலமாக பார்க்கும்போது, அதே மாதிரி தின் கிளாஸ், மெலிசான கிளாஸ். நெக்ஸ்ட்டு வேக்ஸ் பேப்பர், அதே மாதிரி தின் கிளாத், மெலிசான ஒரு துணி பார்க்கறது மூலம் பார்ஷியலாக பார்க்கலாம். cannot see at all, எதெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னா வால், வெரி குட், வால், சுவர். நெக்ஸ்ட்டு வுட்டு, ஒரு சென்டரில் வுட்டு வச்சுட்டு அதை நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி ஏதோ ஒரு மெட்டல் வைக்கிறாங்க, பார்க்க முடியாது. அதே மாதிரி பிளாங்கெட் வச்சா பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு டேக் கேர். நெவர் லுக் அட் த சன் கண்டினியூஸ்லி த்ரூ எனி ஆப்ஜெக்ட் ஆர் டைரக்ட்லி, இட் வில் ஹார்ம் யுவர் ஐஸ். ஓகே, டேக் கேர்னால் ஒன்றை பாதுகாக்கிறது. என்ன பாதுகாக்கணும், நம்ம சன்னோட லைட்டை என்ன பண்ணக்கூடாது, டைரெக்டாக பார்த்தோம்னா என்ன ஆகும், கண்ணை நம்மளை கண்ணு நம்ம ஹார்ம் பண்ணோம். ஹார்ம்னா என்ன, கண்ணு நம்ம கெடுதலாகும், கண்ணுக்கு கெடுதல் டைரெக்டாக சன்லைட்டை பார்க்குறது. அப்போ நம்ம சன்லைட்டை டைரெக்டாக நம்ம பார்க்கக்கூடாது. திங்ஸ் தட் யூ கேன் see through ஆர் கால்ட் டிரான்ஸ்பரண்ட். ஓகே, டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா ஒளி ஊடுருவக்கூடியது. ஓகே, ஒளி புகும், ஒளி. மோஸ்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட். பெரும்பாலும் கிளாஸ், கண்ணாடி எல்லாமே என்னவாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நேம் ஒன் ஆர் மோர் மெட்டீரியல் தட் இஸ் டிரான்ஸ்பரண்ட். இங்கே பார்த்தோம் இல்லையா, கிளாஸ் பேன், பிளாஸ்டிக் ஷீட், பிளாஸ்டிக் ரேக், ஸ்பெக்டக்கல்ஸ், இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம், transparent. Next, you can see through glass, but you cannot see through wood. Materials that you cannot see through ஆர் கால்டு ஒப்பாக். ஒப்பாக் அப்படின்னா ஒளியே புகாது. ஓகே, அது மூலமாக நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்றத என்னென்னு சொல்லணும், நம்ம ஒப்பாக் ஓகே, ஸோ யூ கேன் see through கிளாஸை பார்க்க முடியும். ஆனால் எது மூலமா, உடன் மூலமாக நம்ம கிளாஸை பார்க்க முடியாது. ஸோ மெட்டீரியல்ஸ் தட் யூ கேன் நாட் see through ஆர் கால்ட் ஒப்பாக். நெக்ஸ்ட், கிளாஸ் இஸ் டிரான்ஸ்பரண்ட் பட் wood இஸ் என்னன்னு சொல்கிறோம், ஒப்பாக். கிளாஸ் அப்படின்றது என்னென்னு சொன்னோம், ஈஸியாக பார்க்க முடியும். கிளாஸ் மூலமாக, கண்ணாடி மூலமாக ஈஸியாக பார்க்க முடியும். ஆனால் wood மூலமாக என்ன பார்க்க முடியாது, எதிர்க்க இருக்கிற பொருள் நம்மளால் பார்க்க முடியாது. Some things are in between, that is you can see through them only partially, they are called translucent. ஓகே, சிலது என்ன பார்க்க முடியும், லைட்டாக பார்க்க முடியும். ஒரு பொருள் எரிஞ்சிட்டு இருக்கிறதுன்றதை என்ன பண்ண முடியும், லைட்டாக பார்க்கலாம். அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்லூசன்ட். பகுதியாக பார்க்க முடியும், அதான் பார்ஷியல். ஃபைண்ட் சம் மெட்டீரியல்ஸ் தட் ஆர் டிரான்ஸ்லூசன்ட். இப்போ சொன்னோம் இல்லையா, பட்டர் பேப்பர், தின் கிளாத், இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம், தின் கிளாஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லூசன்ட். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 4. Let us color the world. உலகை என்ன பார்ப்போம், வண்ணமயமாக்குவோம். ஓகே, கலர்ஃபுல்லாக மாற்றுவோம். கலர் 2 or 3 பேக்ஸ், பாட்டில்ஸ் ஆர் தின் கிளாத் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, 2 இல்லை 3 பேக் எடுத்துக்கோ, அதே மாதிரி பாட்டில் எடுத்துக்கோ. அதர்வைஸ் என்னென்னு சொல்கிறோம், தின் கிளாத் எடுத்துக்கோ, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கணும். லுக் அட் எ ஷீட் ஆஃப் ஒயிட் பேப்பர் த்ரூ தேம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு பாய் என்ன பண்ணுற, ஒரு தின் கிளாத், ஒரு கலராக ரெட் கலரில் இருக்கிற ஒரு தின் கலர் எடுத்துக்கிட்டு அது மூலமாக பார்க்குறாங்க. டஸ் த கலர் ஆஃப் த பேப்பர் அப்பியர் டு சேஞ்ச். ஓகே, அந்த
ரெட் கலர் கிளாத் மூலமாக பார்க்கும்போது அந்த ஒயிட் கலரில் எதாவது சேஞ்சஸ் தெரியுமா? எஸ், த கலர் ஆஃப் ஒயிட் பேப்பர் அப்பியர் டு சேஞ்ச். ஓகே, லைட்டாக நம்ம என்ன கலராக தெரியும்? ரெட் கலராக தெரியும். அப்போ எஸ், த கலர் ஆஃப் த ஒயிட் பேப்பர் அப்பியர் டு சேஞ்ச் அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். டஸ் ஒயிட் பேப்பர் அப்பியர் டிஃப்ரெண்ட் வென் யூ லுக் அட் இட் த்ரூ தின் ப்ளூ பிளாஸ்டிக் ஆர் கிளாஸ் ஆர் தின் எல்லோ பிளாஸ்டிக் ஆர் கிளாஸ்? அதே மாதிரி ஒயிட் பேப்பர் அப்பியர் டிஃப்ரெண்ட், ஒயிட் பேப்பரோட கலர் மாறுமா? எப்போ? தின் ப்ளூ பிளாஸ்டிக் ஆர் கிளாஸ். ஓகே, ஒரு தின் மெல்லிஸாக இருக்கிறேன். ஓகே, ஒரு ப்ளூ கலரில் பிளாஸ்டிக்கு இல்லை கிளாஸ் மூலமாக பார்க்கும்போது அது எதாவது சேஞ்சஸ் தெரியுமா? இல்லை எல்லோ கலரில் பார்க்கும்போது எதாவது சேஞ்சஸ் தெரியுமானா? எஸ், த ஒயிட் கலர், that is the white paper appears blue when seen through blue plastic or glass. ஓகே, என்னன்னு சொல்லலாம்? ப்ளூ கலராக மாறும். ஏன்னா ப்ளூ பிளாஸ்டிக் வழியாக பார்க்கும்போது அது என்ன கலராக இருக்கும்? ஒயிட் பேப்பர் ப்ளூவாக தான் தெரியும். அதே மாதிரி எல்லோ கலரில் பார்க்கும்போது என்ன இருக்கும்? எல்லோவாக தான் இருக்கும். ஸோ இஃப் யூ லுக் த்ரூ thin yellow plastic or glass, என்ன ஆகும்? அந்த white paper appears என்ன கலர்? yellow அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், do the colors of different objects appears to change அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, do the colors of different object appears to change அப்படின்னா yes, the color of different objects appears to change. How did a blue object look through thin yellow plastic அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர், when a blue object looked through thin yellow plastic, the object will appear என்ன கலராக இருக்கும்? பிளாக்காக தெரியும். Have you earlier experienced looking through colored transparent object? நீ ஏற்கனவே இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்லலாம்? எஸ். அப்போ ட்ரை டு ரீகால் சச் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு உனக்கு ஏற்கனவே அது மாதிரி இருந்ததுன்னா எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் மேட் ஆஃப்? ஓகே, வாட் இஸ் மேட் ஆஃப்? எதனால் ஆனது? லெட் அஸ் ரிட்டர்ன் டு குஷிஸ் கிளாஸ் ரூம். மறுபடியும் நம்ம எங்கே வரோம்? குஷியோட கிளாஸ் ரூமுக்கு திரும்ப வரோம். ரைட் அப்படின்ற டாப்பிக்கில் செயின் கேம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. செயின் கேம் அப்படின்னா, இந்த டேபிள் பிலோ குஷி ஹஸ் குரூப் ஆப்ஜெக்ட்ஸ் அக்கார்டிங் டு த மெட்டீரியல்ஸ் தட் தே ஆர் மேட் ஆஃப். அவன் என்ன பண்ணா? அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணா? குரூப் பண்ணுறதுனா என்ன? பட்டியலிடுறது தனித்தனியே. ஓகே, குரூப் த ஆப்ஜெக்ட்ஸ்னா பொருட்கள். அக்கார்டிங் டு த மெட்டீரியல்ஸ் ஆட் தேர், அது எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்றத வச்சு, இப்போ உடனால் ஆக்கப்பட்ட பொருட்கள்லாம் தனியே இப்போ எழுதுறது. ஓகே, டேபிள், சேர், டோர் இதெல்லாம் எதால் ஆனது? உட்டால் ஆனது. அதே மாதிரி டோர் இன்ச்சஸ், நெயில்ஸ் அதெல்லாம் என்ன ஆகுது? மெட்டலால் ஆனது அப்படின்றத அவன் என்ன பண்ணுறா? ஒரு டேபிளர் காலம் போடுறான். த நேம்ஸ் ஆஃப் தீஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் இன் த செகண்ட் காலம். செகண்ட் காலமில் எதனால் ஆக்கப்பட்டது. த தேர்ட் காலம் ஆஃப் த டேபிள் இஸ் ஃபார் யூ டு கம்ப்ளீட். ஹியர் ரைட், இது தேர்ட் காலம் நீங்கள் எழுதணும். ஹியர் ரைட் the names of some objects have you seen that are made from the material. ஓகே, நீயாவே யோசிச்சு எழுது எதெல்லாம் கிளாஸ் ரூம் ஆப்ஜெக்ட்ஸ்ன்றது. some objects around you may be made from material not in this list. ஓகே, சிலது என்ன இருக்காது? சில ஆப்ஜெக்ட்ஸோட லிஸ்ட் இதில் இருக்காது. எக்ஸாம்பிள், கிளே அண்ட் ரப்பர் ஆர் மிஸ்ஸிங். ஓகே, கிளே களிமண்ணும் அதே மாதிரி ரப்பர் ஆர் மிஸ்ஸிங் இன் குஷால்ஸ் லிஸ்ட்டு. குஷால் எடுத்த லிஸ்ட்டில் கிளேவும் ரப்பரும் இல்லை. அப்போ யூஸ் ஒன் ஆஃப் தீஸ் டு ஆட் அண்ட் இதில் ஏதாவது ஒன்று வந்து என்ன பண்ண? ஆட் பண்ணு. இதில் டேப்லர் காலத்தில் ஆட் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு டேப்லர் காலம் குஷிஸ் லிஸ்ட். ஓகே, ஒன் இஸ் டேபிள், சேர், டோர். அடுத்து நேம் ஆஃப் த மெட்டீரியல் எதால் ஆனது? உட்டால் ஆனது. தேர்ட் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ் மேட் ஆஃப் திஸ் மெட்டீரியல் விச் ஆர் இன் யா கிளாஸ் ரூம் ஆர் ஹோம். ஓகே, இது கிளாஸ் ரூமில் இருக்குதோ இதே மாதிரி பொருட்கள் கிளாஸ் ரூமில் இருக்கோ இல்லை வீட்டில் இருக்கோன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸாம்பிள், கிளாஸ் ரூமில் எதை யூஸ் பண்ணுறோம்? பென்சில் யூஸ் பண்ணுறோம். பென்சில் எதால் ஆனது? உடன் தான். நெக்ஸ்ட்டு, டோர் இன்ச்சஸ், நெயில். ஓகே, அதே மாதிரி இது மெட்டலால் ஆனது. அதை நம்ம கிளாஸ் ரூமில் எது கொண்டு வரோம்? ஸ்பூன். மெட்டல்னு எதுன்னு கொண்டு வரோம்? ஸ்பூன், டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் என்ன ஆகுது? மெட்டல், ஸ்டீல். நெக்ஸ்ட்டு, விண்டோ பேன், லைட் பல்ப். ஓகே, விண்டோ பேன் அப்படின்றது என்ன? ஜன்னலோட கண்ணாடி. அதே மாதிரி லைட் பல்ப் எதால் ஆனது? அது கிளாஸ். அப்போ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது எது? நிறைய பேர் கண்ணாடி போட்டுருக்கலையே, அப்போ என்னென்ன எழுதுனா? ஸ்பெக்டக்கல்ஸ். நெக்ஸ்ட், எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ். எல்லா கிளாஸ் ரூம்லேயும் எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ் இருக்கு இல்லையா? கரண்ட் பல்ப் இருக்கும், ஸ்விட்சஸ் இருக்கும். அப்போ அது என்ன எதால் ஆனது? பிளாஸ்டிக். அதே மாதிரி இங்கே நம்ம பிளாஸ்டிக்கில் என்ன கொண்டு வரோம்? வாட்டர் பாட்டில். அதே மாதிரி எஸ்பெஷலி சேர்ஸ். ஓகே, எல்லாமே என்ன இருக்கும்? பிளாஸ்டிக்காக இருக்குன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்ஸிங் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. கிளே ஆர் ரப்பர். ஓகே, அதை லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்னென்னு எழுதலாம்? ஃபுட்வேர். எல்லாருமே செப்பல் போட்டிருப்பான் இல்லையா? அப்போ ஃபுட்வேர்னால் காலனி. அப்போ அது எதால் ஆனது? ரப்பர். அப்போ அதே மாதிரி கிளாஸ் ரூமில் நம்ம யூஸ் பண்ணுற ரப்பர் எதுனா? எரேசர். எரேசர் இஸ் மேட் அப் ஆஃப் என்னன்னு சொல்ல நம்ம? ரப்பர். வேர் டு ஆல் தீஸ் மெட்டீரியல்ஸ் கம் ஃப்ரம்? கேன் யூ லொக்கேட் தர் சோர்ஸ்? இதெல்லாம் இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து கிடைக்குது? கேன் யூ லொக்கேட் தர் சோர்ஸ்? எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வுட்.
wood எதுலேருந்து நமக்கே தெரியும், ட்ரீஸ்லேருந்து கிடைக்கிறது தான் wood. அதே மாதிரி மெட்டல்ஸ் இப்போ தான் படித்தோம். மெட்டல்ஸ் எங்கே இருக்குது? ஓர் ஃப்ரம் த எர்த்லேருந்து என்னது தாதுக்கள் மூலமாக கிடைக்கிறது தான் நம்மளுக்கு மெட்டல். அப்போ ஓர் ஃப்ரம் எர்த் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி ராக்ஸ், ஓகே, பாறைகளுக்குள்ளேயும் கிடைக்கிறது தான் எதுன்னு சொல்லுவோம்? மெட்டல். அதே மாதிரி க்ளோத்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. க்ளோத்ஸ்னால் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? பிளான்ட்ஸ்லேருந்து கிடைக்கும், அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கும். எக்ஸாம்பிள் காட்டன் எதுலேருந்து கிடைக்குது? பிளான்ட்ஸ். அதே மாதிரி சில்க் ஃப்ரம் அனிமல்ஸ். அப்போ கிளாத் அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு எழுதலாம். நெக்ஸ்ட்டு டாக் டு யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகே, உன்னோட தாத்தா பாட்டிங்கிட்ட பேசுங்க. எதை பற்றி பேசுங்க? இன் தேர் சைல்ட்ஹுட் வேர் தீஸ் திங்ஸ் மேட் ஆஃப் த சேம் மெட்டீரியல். அப்போ அவங்களோட குழந்தை பருவத்தில் ஓகே இந்த ஒரே மாதிரியான பொருட்கள் இருந்து தான் இந்த பொருள்லாம் தயாரிக்கப்பட்டதா? இந்த சைல்ட்ஹுட் வேர் தீஸ் திங்ஸ் மேட் அப் ஆஃப் த சேம் மெட்டீரியல், ஒரே மாதிரியான பொருட்கள் இருந்தால் தயாரிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. மை கிராண்ட் பேரண்ட்ஸ் செட் எ லாட் ஆஃப் திங்ஸ் ஓகே வேர் மேட் ஃப்ரம் எதலானது? வுட்டு அண்ட் மெட்டல். ஓகே, ஒன்று வுட்லேருந்து எடுத்து நிறைய நாங்கள் யூஸ் பண்ண மெட்டல்ஸ் நாங்கள் நிறைய யூஸ் பண்ண திங்ஸ் எதால் ஆனது? ஒன்று மரத்தால் இருக்கும், இன்னொன்று உலோகத்தால் இருக்கும். ஆர் தீஸ் நியூ மெட்டீரியல்ஸ் நவ் தட் தே மைட் நாட் ஹவ் சீன் பிஃபோர். அப்போ என்னென்னு எழுதலாம் நம்ம? ஓகே, இப்போ இருக்கிற பொருள் அவங்க காலத்தில் நாங்கள் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்றத எதை எழுதலாம்னா எஸ் அப்படின்னு சொல்லலாம். தே சேட் தட் பிளாஸ்டிக் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். ஓகே, பிளாஸ்டிக் இப்போ எதை பார்த்தாலும் என்ன வருது? நம்ம பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அவங்க காலத்தில் என்ன கிடையாது? பிளாஸ்டிக் கிடையாது. அதே மாதிரி சிந்தட்டிக் ஃபைபர், ஓகே, நைலான், ரேயான், பாலியஸ்டர் இதெல்லாம் இருக்குது இல்லையா? க்ளோத்ஸ்னால் கூட அப்போ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்லாம் அப்போ கிடையாது. ஆர் மோர் காமன் நவ், அது நாட் சீன் பிஃபோர் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு, ஆர் தேர் எனி மெட்டீரியல்ஸ் தட் தே சா இன் தேர் சைல்ட்ஹுட் தட் ஆர் நாட் இன் யூஸ் நவ், வை? ஓகே, அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. ஓகே, அப்போ எதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், உடன் டாய்ஸ். ஓகே, மரப்பாச்சி பொம்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த உடன் டாய்ஸ் என்ன இருக்குது? நாட் யூஸ்டு நவ், இப்போ அதெல்லாம் இல்லை. அதுக்கு பதிலாக டாய்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் என்ன இருக்குது? பிளாஸ்டிக்ஸால் ஆனது. ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது சீப்பர் அண்ட் அட்ராக்டிவ் கலர்ஸ் அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். நெக்ஸ்ட், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் மே லுக் டிஃப்ரெண்ட். ஓகே, வெவ்வேறு விதமான பொருட்கள் பார்க்குறதுக்கு என்னவாக இருக்கும்? வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். ஆர் தே லுக் Are they also different in other ways? Would you able to recognize some materials even with your eyes closed? அதே மாதிரி என்ன கேட்குறாங்க? உன்னை கண்ணை மூடிட்டு உன் கையில் ஒரு பொருளை கொடுத்தா கூட உன்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் அவுட் வாட் மெட்டீரியல் இஸ் எ ஸ்பூன் மேட் ஆஃப். நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு வரோம் இல்லையா? டிஃபன் பாக்ஸ் ஸ்பூன் அம்மா வச்சு அனுப்புவாங்க இல்லையா? அப்போ அந்த ஸ்பூனு எதால் ஆனது? அப்போ நமக்கே தெரியும், ஸ்பூன் இஸ் மேட் ஆஃப் என்னன்னு சொல்லுவோம்? மெட்டல். இஸ் இட் மேட் ஆஃப் மெட்டல், வுட் ஆர் சம் அதர் மெட்டீரியல்? கேன் யூ கெஸ்? அது மெட்டலால் ஆனதா, இல்லை வுட்டால் ஆனதா, மரத்தால் ஆனதா, ஆர் சம் அதர் மெட்டீரியல்? சம் என்ன பண்ணுவாங்க? சில பேர் இது பிளாஸ்டிக் ஸ்பூனை யூஸ் பண்ணுவாங்க. பட் பிளாஸ்டிக் ஸ்பூன் என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. கேன் யூ கெஸ்? ஓகே, அதை உன்னால் கெஸ் பண்ண முடியும், யூகிக்க முடியுமா? இப்போ என்னென்னதெல்லாம்? எஸ், ஐ கெஸ் இட் இஸ் எ மெட்டல். ஆமாம், நான் கெஸ் பண்ணி என்னால் சொல்ல தெரியும் இது வந்து என்னது? மெட்டலால் ஆனது. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. வை அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் இட் ஃபீல்ஸ் கோல்ட் டு டச். அது தொட்டால் என்ன இருக்குது? சில்லுன்னு இருக்கும். ஸ்ட்ராங் அண்ட் ஹார்ட். ஸ்ட்ராங்னா என்ன இருக்கும்? நல்லா கடினமாக இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும்? நல்லா திடமாக இருக்கும். விச் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ் டிஸ்கிரைப் த ஸ்பூன்? ஓகே, ஸ்பூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை பற்றி ஒரு சொற்றொடர் எழுது. ஓகே, ஃப்ரேசஸ் அப்படின்னா சொற்றொடர் எழுது. அதை இந்த கீழே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை வச்சு அதை பற்றி நீ ஒரு ஒரு சென்டென்ஸ் எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன எழுதலாம்? மை ஸ்பூன் இஸ் ஸ்மூத். என்னோடய ஸ்பூன் எப்படி இருக்கும்? ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி என்ன கலர்? ஸ்பூன் மெட்டல்னாவே என்ன இருக்கும்? ஷைனியாக இருக்கும். அதே மாதிரி ஃபீல் கோல்டு டு டச். அது தொட்டு பார்த்தோம்னா என்ன இருக்கும்? சில்லுன்னு இருக்கும் அப்படின்ற ஆன்சர் அதுக்கு எழுதலாம். ஃபைண்ட் அவுட்ன்றதை. நெக்ஸ்ட்டு, ஆக்டிவிட்டி 5. நாக் ஆன் இட் அண்ட் இட் வில் ஸ்பீக் டு யூ ஆர்கெஸ்ட்ரா. என்ன சொல்லியிருக்காங்க? தட்டனா என்ன பண்ணாது? உங்ககிட்ட பேசும். ஆர்கெஸ்ட்ரானா என்னென்னு சொல்லுவோம்? நம்ம இசைக்குழு கல்யாணத்துலலாம் வைக்கிறாங்க இல்லையா? டிஜேன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க? ஆர்கெஸ்ட்ரா, இசைக்குழு. என்னது? நாக் ஆன் இட், தட்டு, அது என்ன பண்ணும்? உங்ககிட்ட பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக் எ மெட்டல் ஸ்பூன் அண்ட் அட்லீஸ்ட் 5 ஆப்ஜெக்ட்ஸ் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஒரு மெட்டல் ஸ்பூன் எடுத்துக்கோ, நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் ஸ்பூன். அதே மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அது டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் ஆனதாக இருக்கணும். அது எதுனா? வுட்டாக இருக்கலாம், மரத்தால் ஆனதாக இருக்கலாம், உலோகத்தால் ஆனதாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காக இருக்கலாம், க்ளோத்தாக இருக்கலாம், துணியால் ஆனதாக இருக்கும், கிளாஸ் ஆனதாக இருக்கும். ஜென்ட்லி டேப் 5 டிஃப்ரெண்ட் பொருள் எடுத்துக்கிறோம். இங்கே பிக்சரில் காமிச்சிருக்காங்க இல்லையா? அந்த 5 டிஃப்ரெண்ட் பொருள் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஜென்ட்லி டேப் த ஸ்பூன் ஆன் ஈச் ஆஃப் தெம். எல்லாத்து மேலே என்ன சொல்கிறாங்க? ஒரு தட்ட சொல்கிறாங்க. லிசன் டு த சவுண்ட் தட்
catch that each of them makes. ஓகே, ஒவ்வொன்றும் கொடுக்குற சவுண்டை வந்து நம்ம கவனிக்கணும். மேக் யுவர் ஓன் வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். ஓகே, உன்னோட சொந்த வார்த்தைகளை வச்சு இதோட சவுண்ட் எப்படி எழுப்புது அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. ட்ரை டு கேப்சர் தோஸ் சவுண்ட்ஸ் இன் வேர்ட்ஸ் லைக் டிங் டாங், டம் டம், டப் டப். நவ் கம்போஸ் யுவர் ஓன் பீட்ஸ். ஓகே, இதை வச்சு என்ன பண்ணுற, நீயாவே ஒரு இசையை தயார் பண்ணு. டிங் டிங், தக் தக், டிங் தக், டிங் தக் அப்படின்னு ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. எல்லாத்துமேலே தட்டிகிட்டே போகும்போது அந்த வர சவுண்டை வச்சு ஒரு இசையை உருவாக்கு. நெக்ஸ்ட்டு, டஸ் இட் பெண்ட். ஓகே, டஸ் இட் பெண்டுனா வளையுமா. குஷிஸ் டேபிள் இஸ் மேட் ஆஃப் வுட். குஷியோட டேபிள் என்ன இருக்குது, மரத்தால் ஆனது. வாட் எல்ஸ் இஸ் யூஸ்டு டு மேக் டேபிள். அதை தவிர வேறு எது டேபிளை கொண்டு உருவாக்க முடியும், டேபிளை வேறு எது கொண்டு உருவாக்க முடியும்னா இப்போ நிறைய என்ன இருக்குது, மரத்தாலையும் இருக்குது, இதுவாலையும் இருக்கும், இரும்பாலையும் இப்போ டேபிள்ஸ் எல்லாம் வருது. அப்போ அயன் எழுதலாம். நெக்ஸ்ட், கேன் வி யூஸ் ஃபேப்ரிக் ஆர் ரப்பர் டு மேக் எ டேபிள், ஒய் ஆர் ஒய் நாட். ஓகே, நம்ம எதாவது ஃபேப்ரிக் அப்படின்னா துணின்னு சொல்லுவோம். இந்த துணியை வச்சியோ இல்லை ரப்பரை வச்சியோ ஒரு டேபிளை உருவாக்க முடியுமா, ஏன் உருவாக்க முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் கீழவே இருக்குது. வுட் இஸ் ஹார்ட் அண்ட் ரிஜிட். வுட் எப்படி இருக்கும், நம்மளுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், கடினமாக இருக்கும். அதே மாதிரி ரிஜிட்னா உறுதியாக இருக்கும். வைல் ஃபேப்ரிக் இஸ் சாஃப்ட். ஓகே, கிளாத்ஸ் எப்படி இருக்கும், நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும், துணிகள்லாம் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அப்போ த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் ஃபேப்ரிக் மேக் இட் மோர் சூட்டபிள் டு மேக் க்ளோத்ஸ் அண்ட் கர்டன்ஸ். அது அதால் துணிகளே தான் உருவாக்க முடியுமே தவிர எதை உருவாக்க முடியாது, டேபிளை உருவாக்க முடியாது. இமேஜின் இஃப் க்ளோத்ஸ் வேர் மேட் ஆஃப் வுட். ஓகே, அதே மாதிரி நம்ம போட்டுக்கிற துணி வந்து மரத்தாலானா எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ரைட் ஆட் பேர்ஸ். ஆட் பேர்ஸ் அப்படின்னா என்னென்னா பொருத்தமில்லாத ஜோடி அப்படின்னு சொல்லலாம், பொருத்தமில்லாத இணை, அதுதான் ஆட் பேர்ஸ். லிஸ்ட் 5 ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் பேர் தம் வித் எ மெட்டீரியல் தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் இட். ஓகே, ஒரு 5 பொருள் எடுத்து சொல்லியிருக்காங்க, அதை பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பேர் பண்ணுறது எப்படி இருக்கும்னா அது சூட்டபிள் இல்லாத வச்சு பேர் பண்ணணும். எக்ஸ்பிளைன் வை தீஸ் மெட்டீரியல்ஸ் வில் நாட் ஒர்க் டு மேக் தீஸ் ஆப்ஜெக்ட். இது ஏன் பொருத்தம் இல்லை அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன் எக்ஸாம்பிள் இஸ் டன் ஃபார் யூ. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ், மெட்டீரியல், ரீசன் அப்படின்ற 3 டேப்லர் காலம், ஒரு 3 லிஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லானா என்னென்னு சொன்னோம், கொடை எதால் உருவாக்கப்பட்டதுன்னா பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருத்தம் இல்லாது. கொடை எதால் இருக்கும், பெரும்பாலும் ஒரு துணிகளால் உருவாக்கப்பட்டதுன்னா கொடை நல்லா ஸ்ட்ராங்காக தண்ணி உள்ளே வராத மாதிரி துணியால் ஆனது தான் என்னென்னு சொல்லணும், நம்ம கொடைன்னு சொல்லலாம், அம்ப்ரெல்லா. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பொருத்தம் இல்லாது பேப்பர். அப்போ ஏன் வந்து இது பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, பேப்பர் வில் டியர் இஃப் இட் கெட்ஸ் வெட் இன் த ரெயின். மழை காலத்தில் தான் நம்ம குடை எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அப்போ அது மேலே தண்ணி பட்டால் அது என்ன ஆகிடும், கிழிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன இதெல்லாம், சேர். கிளாஸ் ரூமில் இருக்கிற சேர். அதே மாதிரி அதுக்கு பொருத்தம் இல்லாத ஒரு பேர் என்னென்னா கிளாஸ். ஓகே, சேர் வந்து கிளாஸாக இருந்தால் என்ன ஆகும், நம்ம போய் உட்காந்தோம்னா கிளாஸ் கேன் பிரேக் ஈஸிலி அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு புக். நம்ம எடுத்துகிட்டு போகிற புக்கு உட்டனில் இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும், ஹார்ட் அண்ட் ஸ்டிஃப்ட், நாட் ஏபிள் டு கேரி. அது என்ன இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும், நம்மளால் பேஜஸ் திருப்ப முடியாது. அதே மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, தூக்கிட்டு போக முடியாது. நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில். நம்ம கொண்டு போகிற வாட்டர் பாட்டில் கிளாத்தால் இருந்ததுன்னா துணியால் இருந்ததுன்னா என்ன ஆகும், இட் வுட் லீக் அண்ட் நாட் ஹோல்ட் த வாட்டர். அது என்ன ஆகாது, தண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்காது, அதுக்கு பதிலாக என்ன ஆகும், லீக் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற ஆன்சர் அதுக்கு எழுதலாம். நெக்ஸ்ட்டு, டஸ் இட் ஃப்ளோ. ஃப்ளோனா என்ன, இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி போகுது இல்லையா, மூவிங் வாட்டர், அதுதான் என்னென்னு சொல்லுவோம், ஃப்ளோ. இன்னர் ஆட் பேஸ் குஷி பிளேஃபுல்லி ரோட் வால்ஸ் cannot be made of water. அவங்க எழுதுகிறாங்க, உடனே குஷிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அவளும் என்ன எழுதுறா, வால்ஸ் கான் பி மேட் ஆஃப் வாட்டர். வால்ன்றது செவரு தண்ணியால் இருந்தால் எப்படி இருக்கும், தண்ணியால் உருவாக்க முடியுமா, அப்போ கான் பி, நோ, அப்போ கான் பி மேட் ஆஃப் வாட்டர். வி டு நாட் மேக் வால்ஸ் ஆஃப் வாட்டர் பிகாஸ் தே வில் ஃபால். What else would happen to waterfalls? We need solid things such as stone, bricks or wood to make walls. அப்போ வால்ஸ் எதால தான் இருக்கணும், தண்ணியால் இருந்தால் அது என்ன ஆகிடும், ஈஸியாக கீழே ஃப்ளோ ஆகிடும். ஸோ வி நீட் சாலிட். அப்போ ஒரு வால்ஸை உருவாக்கணும்னா, செவரை கட்டணும்னா அதுக்கு என்ன தேவை, சாலிட் திங்ஸ் தேவை, திடமான பொருட்கள் தேவை. எதுலாம் சொல்கிறான், ஸ்டோன்னா எதுன்னு, கற்கள். பிரிக்ஸ்னா எதுன்னு சொல்லணும், செங்கல். ஆர் வுட் டு மேக் வால்ஸ். ஓகே, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு வால் செவரை கட்டலாம். திங்ஸ் தட் டூ நாட் சேஞ்ச் த ஷேப் ஆர் கால்ட் சாலிட். சாலிட் திங்ஸ் என்ன பண்ணுவோம், சாலிட் அப்படின்னா என்னென்னு சொன்னால் அது அதோட ஷேப்பை மாற்றிக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் இருக்குது, டேபிள் என்ன இருக்குது, நான் தட்டினா கூட அது என்ன ஆகுது, அதோட ஷேப்பு மாறாது.
வாட்டர் டஸ் நாட் கீப் இட் ஷேப். அதே மாதிரி வாட்டரும் என்ன ஆகுது, அதோட ஷேப்பு மாறாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும், இட் ஃப்ளோஸ். ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகும், மூவ் ஆகும். ஏர் ஃப்ளோஸ் டு பட் இன் ஏ டிஃப்ரெண்ட் வே. அதே மாதிரி காற்று கூட, ஏர் அப்படின்றது காற்று கூட என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும், மூவ் ஆகும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது வேறு விதத்தில் மூவ் ஆகும். இஃப் யூ போர் வாட்டர் இன் ஏ கப் இட் ஸ்டேஸ் தேர். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி கப்பில் ஊற்றினா அது என்ன ஆகும், நிற்கும். வாட்டர் இஸ் எ லிக்விட், ஏர் டஸ் நாட் ஸ்டே இன் ஏ கப். ஆனால் என்ன ஆகுது, வாட்டர்ன்றது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, திரவம். லிக்விட் அப்படின்னான்னு சொல்லுவோம் நம்ம, திரவம். வாட்டர் இஸ் ஏ லிக்விட், ஏர் டஸ் நாட் ஸ்டே இன் ஏ கப். ஆனால் இதை எதில் பிடிச்சி வைக்க முடியாது நம்மளால், கப்பில் ஏரை காற்று பிடிச்சி வைக்க முடியாது. இட் ஜஸ்ட் ஃப்ளோட்ஸ் இன் அண்ட் அவுட், உள்ளே போயிட்டு வெளியில் வரும். ஓகே, ஆனால் ஏர் எங்கே, எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, ஏர் இருக்குது. தட் இஸ் பிகாஸ் ஏர் இஸ் ஏ கேஸ். ஏர் அப்படின்றது என்ன, காற்று அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம், ஒரு வாயு நிலையில் இருக்கிற பொருள். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட். அப்போ பொருட்கள் 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்னன்னு சொல்லுவோம், சாலிட்ஸ். நெக்ஸ்ட்டு லிக்விட்ஸ். மூணாவது கேஸ். அப்போ திரவம், வாயு அப்படின்ற 3 விதத்தில் ஒரு பொருட்களை என்னன்னு சொல்லலாம், நம்ம பிரிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி 6. லெட்ஸ் குரூப் தேம் அனதர் வே. இப்போ இது வேறு விதமான நீங்கள் என்ன பண்ணணும், குரூப் பண்ணணும். Here are the names of some objects: ink, a stone, smoke, ice, steam, a spoon, honey, a bottle, a bag, water. If it is a solid, write it names of the tray. 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரே ஒரு பிக்சரும், அதே மாதிரி ஒரு பாட்டில் ஒரு பிக்சரும், அதே மாதிரி ஒரு பலூனோட பிக்சரும் 3 கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே சில நேம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அதுக்கு பொருத்தமான இடத்துல அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரே அப்படின்றது என்னென்னா சாலிட். அதே மாதிரி பாட்டில் அப்படின்றது என்னென்னா லிக்விட். அதே மாதிரி பலூன் அப்படின்றது என்னென்னா கேஸ். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் என்ன எழுதலாம், ஸ்டோன். அப்போ எதில் எழுதலாம், அது ஃபஸ்ட் ஒன்று ட்ரேயில் எழுதலாம், சாலிட். நெக்ஸ்ட்டு ஸ்மோக் அப்படின்றது எதுன்னு சொல்லலாம் நம்ம, கேஸ். அப்போ லாஸ்ட்டாக பலூனில் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஐஸ் எதால் ஆனது, அது ஐஸ்ன்றது என்ன, ஒரு சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் தான் என்னென்னு சொல்லலாம் நம்ம, ஐஸ். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரேயில் சைஸ் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டீம் அப்படின்றது எது எழுதலாம், ஸ்டீம் எங்கே வரும், வேப்பர் அப்படின்னு எது வரும், அதுவும் கேஸில் எழுதலாம், வாட்டர் வேப்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸ்பூன் அப்படின்றத ஃபஸ்ட்டு ட்ரேயில் எழுதலாம். ஹனின்றது என்ன, இட்ஸ் எ லிக்விட் ஃபார்ம். நெக்ஸ்ட் பாட்டில்ன்றது எதில் எழுதலாம், இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றத்தில் எழுதலாம், பாட்டில். நெக்ஸ்ட் பேக், அதுவும் ஃபஸ்ட் ஒன்றில் எழுதலாம். வாட்டர்ன்றது லிக்விட், செகண்ட் ஒன்றில் எழுதலாம், பாட்டிலில் எழுதலாம். இஃப் இட் இஸ் ஏ சாலிட், ரைட் இட்ஸ் நேம்ஸ் ஆன் த ட்ரே. இஃப் இட் இஸ் எ லிக்விட், ரைட் இட்ஸ் நேம் இன் ஏ பாட்டில். இஃப் இட் இஸ் எ கேஸ், ரைட் இட்ஸ் நேம் இன் த பலூன் அப்படின்னு ஆக்டிவிட்டி சொல்லியிருக்காங்க. ஆட் சம் ஆஃப் யுவர் ஓன் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த ட்ரே, பாட்டில் அண்ட் பலூன். ஓகே, நீ இது இல்லாமல் நீயா சில பொருட்களையும் எழுதலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எழுதலாம், சாண்டு, புக்கு, எல்லாமே சாலிட். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே என்னன்னு சொல்லலாம், நம்ம சாலிட் தான். ஓகே, டெலிவிஷன், என்னன்னு சொன்னால் டெக்ஸ்ட் புக், எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற பென்னு, பென்சில் எல்லாமே சாலிட் தான். அதே மாதிரி லிக்விடில் இன்னும் சில இன்க்ளூட் பண்ணலாம். எதை எழுதலாம், ஆயில் எழுதலாம், மில்க் எழுதலாம், ஜூஸ் எழுதலாம். அதே மாதிரி கேஸில் என்னென்னு எழுதலாம், ஏர் எழுதலாம். ஓகே, பலூனில் என்ன எழுதலாம், ஏர் எழுதலாம். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், எல்லா கேஸ், ஆக்சிஜன், இது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம், கேஸ். சம் ஆப்ஜெக்ட்ஸ் could be confusing such as sand or a sponge or clay. Identify more such objects and write the names of at least 3 of them. ஓகே, சம் ஆப்ஜெக்ட்ஸ் could be, சிலது குழப்பமாக இருக்கும். எது, சாண்ட். பட் சாண்ட் எதில் வரும்னா சாலிடில் தான் வரும். ஓகே, ஆர் ஏ ஸ்பாஞ்சு சாலிடில் தான். கிளேமும் என்ன இருக்கும், அதில் என்ன இருக்குது, அது நல்லா புழிஞ்சிட்டோம்னா அது என்ன, இட்ஸ் எ சாலிட். ஐடென்டிஃபை மோர் சச் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் நேம்ஸ் அட் லீஸ்ட் 3 of them. அதை மாதிரி ஒரு 3 பொருள் கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல். நேச்சுரல் அப்படின்னா இயற்கை, ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா செயற்கை. குஷி drew a picture of a mango tree with a mango growing on it and a bird sitting on it. குஷி என்ன பண்ணுறா, ஒரு மரத்தை வரைகிறா. ஓகே, ஒரு மேங்கோ மரத்தை வரைஞ்சி அதில் என்ன இருக்குது, அதில் பறவைகள் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் மாம்பழம் இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிட்ருக்கா. த ட்ரீ, மேங்கோ அண்ட் பேர்ட் ஆர் நாட் மேட் பை ஹியூமன்ஸ் பட் occur naturally in nature. ஓகே, இதெல்லாம் மனுஷனால் உருவாக்கப்பட்டதில்லை, என்ன இருக்குது, இயற்கையால் உருவாக்கப்பட்டது. எது, மாமரம். ஒரு மரம் நல்லா பெருசாக வளர்ந்து அதில் மாம்பழம் வைக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளார் வைக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஃப்ளாஸு, அதுக்கப்புறம் என்னவா மாறுது, அது காயாக மாறுது. காய் என்னவா மாறுது, பழமாக மாறுது. திங்ஸ் தட் எக்ஸிஸ்ட் நேச்சுரலி ஆர் கால்ட் நேச்சுரல். ஓகே, இயற்கையாக உருவாக்கப்பட்டது என்னன்னு சொல்கிறோம், இயற்கை, நேச்சுரல். நேச்சுரல் திங்ஸ் மே பி அலைவ். நேச்சுரல் திங்ஸ் என்னவா இருக்கும், உயிர் வாழக்கூடியது. லைக் என்னன்னு சொல்கிறோம், பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்கிறோம், நேச்சுரல். ஆர் நாட் அலைவ்
ஆர் நாட் அலைவ் லைக் ராக்ஸ் வாட்டர் அண்ட் ஏர். இதெல்லாம் உயிர் வாழாது, அதுதான் செயற்கையான பொருள். எதுனா நாட் அலைவ் எதுனா ராக்ஸ் பாறைகளை சொல்லலாம், வாட்டர் சொல்லலாம், ஏர் சொல்லலாம். திங்ஸ் தட் ஆர் மேட் பை பீப்புள் ஆர் கால்ட் ஆர்டிஃபிஷியல். மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தான் என்னன்னு சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் அல்லது செயற்கை. எதுன்னு சொல்கிறோம், லைக் க்ளோத்ஸ். மனுஷங்க தான் என்ன சொல்கிறோம், க்ளோத்ஸு. அதே மாதிரி ஷூஸ் இதெல்லாம் உருவாக்குறவங்க யாருன்னா மனுஷங்க தான். டேபிள் சேர்ஸ் எல்லாமே மனுஷங்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ அதுக்கு பேர் என்னென்னா ஆர்டிஃபிஷியல். லிஸ்ட் அவுட் 5 திங்ஸ் இன் ஈச் குரூப். அதே மாதிரி நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் அப்படின்றதுல ஒரு 5 திங்ஸ் பேர் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நேச்சுரல்னால் எதுன்னு சொன்னோம், உயிரோடு இருக்கிறது ட்ரீஸ் எழுதலாம். ஓகே, நேச்சுரல் கடவுளால் இயற்கையால் உருவாக்கப்பட்டது எதுன்னு சொல்லலாம், ட்ரீஸ், ஃப்ளார்ஸ், மவுண்டன்ஸ், சாண்ட், ராக்ஸ் இதெல்லாம் எழுதலாம். இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, நேச்சுரல். ஆர்டிஃபிஷியல் வரும்போது எழுதலாம் க்ளோத்ஸ், கார், பஸ், டெலிவிஷன், கம்ப்யூட்டர், புக் இதெல்லாம் எழுதலாம். எனி 5 man-made things. In the next chapter we'll further explore how things made up. Next, find out அப்படின்ற டாப்பிக்கில், have you seen trees around you that bear flowers and fruits at special time of the year? If you have ever eaten a ripe mango or seen mangoes in the market or watched a mango tree through the year, try to guess at what time of the year did Kushi draw the picture. Could it be around January or around June? ஓகே, நீ பார்த்துருக்கியா, என்னது உன்னை சுற்றி இருக்கிற ட்ரீஸில் எது ஃப்ரூட்ஸு ஃப்ளார்ஸ் வச்சு இருக்கிற அந்த மரங்களை பார்த்துருக்கியா? ஓகே, அதே மாதிரி நீ நல்ல பழுத்த மாம்பழத்தை சாப்பிட்ருக்கியா, இல்லை மார்க்கெட்டில் பார்த்துருக்கியா? ஓகே, த்ரூ அவுட் த இயர் அதே மாதிரி வருஷம் ஃபுல்லாக அது இருக்கா அப்படின்றது உனக்கு தெரியுமா? அதே மாதிரி குஷு எப்போ அந்த பிக்சரை வரைஞ்சிருக்காங்க? குட் இட் பி அரவுண்டு ஜான்வரி ஆர் அரவுண்டு ஜூன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன எழுதலாம், எல்லாருமே மாம்பழத்தை பார்த்துருக்கோம், டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்னன்னு சொன்னேன், எஸ் I have seen trees around me that bear flowers and fruits in mango trees. ஓகே, மேங்கோ ட்ரீஸ். அப்போ என்ன, மேங்கோஸ் யூஸ்வலி எப்போ வரும், ரைப்பன் இன் சம்மர். ஐ திங்ஸ் குஷி மைட் ஹவ் ட்ரான் அ பிக்சர் அரவுண்ட் எப்போ ஜூன் மாதம். ஏன்னா சம்மரில் தான் மாம்பழம் நிறைய கிடைக்கும். அதில் குஷி எப்போ ட்ரா பண்ணியிருக்கலாம் இந்த பிக்சரை, மேபி அரவுண்ட் என்னென்னு சொன்னால் நம்ம ஜூன். நெக்ஸ்ட்டு லெட்டஸ் ரிஃப்ளெக்ட் அப்படின்ற டாப்பிக்கில் 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. ரைட், டிஸ்கஸ், ட்ரா 4, டூ இட் அப்படின்றது 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரைட் அப்படின்ற டாப்பிக்கில், திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் மேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ரைட் டவுன் த நேம்ஸ் ஆஃப் 3 மெட்டீரியல்ஸ் we commonly see around us. திங்ஸ் அப்படின்னா பொருட்கள்னால் இது பலவிதமான வேறுபட்ட பொருட்களால் ஆனது தான் பொருட்கள். அப்போ இது ரைட் ஆன் த நேம்ஸ் ஆஃப் 3 மெட்டீரியல்ஸ், ஒரு 3 பொருட்களோட பேர் நம்ம யூஸ் பண்ணுற காமன்லி பொதுவாக நம்மளை சுற்றி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற 3 பொருட்களோட நேம் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்று என்னென்னு சொன்னோம், நிறைய பொருட்கள் எதால் ஆனது, பிளாஸ்டிக். நெக்ஸ்ட்டு நிறைய பொருட்கள் மெட்டலால் ஆனது. அப்போ பிளாஸ்டிக், மெட்டல், சிலது என்ன இருக்கும், வுட்டுன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு கிளே, ஓகே, மண்ணால் ஆனது. பாத்திரங்கள்லாம் என்ன இருக்கும், களிமண்ணால் ஆனது அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ். சப்போஸ் யூ ஃபைண்ட் எ ஷைனிங் ஸ்பூன், யூ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் மேட் ஆஃப் மெட்டல் வெதர் இட்ஸ் மேட் ஆஃப் சம் அதர் மெட்டீரியல் அண்ட் தென் பெயிண்டட் வித் ஷைனி பெயிண்ட். ஹவு வுட் யூ ஃபைண்ட் அவுட்? சப்போஸ் என்ன சொல்கிற, ஒரு ஸ்பூன் கொடுக்குறாங்க, அது ஷைனிங்காக இருக்குது. இது எதால் ஆனது, இது மெட்டலால் ஆனதோ இல்லை வேறு பொருளால் ஆனதோன்றதும் உனக்கு தெரியாது. அப்போ நீ எப்படி கண்டுபிடிப்ப? அப்போ நம்மளுக்கே தெரியும் மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங். மெட்டல்ஸ் ஆர் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங். அதே மாதிரி என்ன ஆகும், கீழே போட்டோம்னா இட் ப்ரொடியூசஸ் சவுண்ட். அது என்ன ஆகும், சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும். when I touch, அது தொட்டு பார்த்தோம்னா இட் ஃபீல்ஸ்னா இருக்கும் கோல்டு. ஆனால் இது என்ன ஆகுது, உடையாது, நாட் பிரிட்டில் அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். நெக்ஸ்ட்டு ட்ரா 3 நேச்சுரல் அண்ட் 3 ஆர்டிஃபிஷியல் திங்ஸ். இயற்கையான பொருட்களை 3, செயற்கையான பொருட்களை 3 எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னு எழுதலாம், மேங்கோன்றது இயற்கை, அப்போ மேங்கோ ஃப்ரூட் அப்படி எழுதலாம், மேங்கோ ட்ரா பண்ணலாம். ஃபிஷ் எதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச 3 எழுதலாம், ஃபிஷ்ஷு. அதே மாதிரி ஒரு ஃப்ளாரை பற்றி வரையலாம். அப்போ இதெல்லாம் இயற்கையானது. செயற்கை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற 3 எதெல்லாம் கிளாஸில் யூஸ் பண்ணுறோம், பென் யூஸ் பண்ணுறோம், புக் யூஸ் பண்ணுறோம், ஓகே, பென்சில் யூஸ் பண்ணுறோம், பால் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக டூ இட், மேட்ச் த பேர்ஸ். ஓகே, மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் லெஃப்ட்டில் 3 கொடுத்துருக்காங்க, ரைட்டில் 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட்னா என்ன சொன்னோம், ஒளி ஈஸியாக உள்ளே போகிறது. டிரான்ஸ்லூசன்ட்னா அது என்னென்னு சொன்னோம், நம்ம பார்ஷியலாக கொஞ்சமாக போகிறது. ஒபேக் அப்படின்னா ஒளியே போகாது, அது என்னென்னு சொல்லுவோம், ஒபேக். அப்போ டிரான்ஸ்பரண்ட் இங்கே 3 கொடுத்துருக்காங்க. எ லேம்ப் ஷேட் மேட் ஆஃப் பேப்பர். அதே மாதிரி எ பிளேட், எ கிளாஸ் யூஸ்ட் இன் ஸ்பெக்டக்கல். அவன் ஸ்பெக்டக்கல் அப்படின்னு கொடுத்தாச்சு, கண்ணாடி. அப்போ அது எப்படி இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் எழுதலாம். அதே மாதிரி டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு சொல்கிறதுன்னா பேப்பரை கொடுத்துருக்காங்க. அப்போ என் லேம்போட ஷேட் மேட் ஆஃப் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, பேப்பர் அப்படின்றது எழுதலாம். நெக்ஸ்ட் ஒபேக் அப்படின்னு சொல்கிறது பிளேட். ஓகே, மேபி மெட்டல் பிளேட்டாக இருக்கலாம் இல்லை பிளாஸ்டிக் பிளேட்டாக இருக்கலாம். அப்போ ஒபேக் அப்படின்றத எழுதலாம். That's all, the lesson gets over. If you want more videos,
like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.